நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி எக்ஸ்போ நடந்துருக்கு 12, 13, 14 பிப்ரவரி. அதாவது நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். கட்டாயம் எல்லாருமே பார்க்கலாம். இது என்ன சோலார் பேனலை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வீட்டுக்கு இன்வெர்ட்டர் வாங்கினா இன்வெர்ட்டர் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சோலார் டவர் லைட்ஸ், இன்னொன்று என்ன ஈவி பைக் பார்த்தா அது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்க இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். அங்கே என்னென்னா இவால்வ் அட் ஸ்கேல் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்க கம்பெனி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். Hi, very good morning all. So I am Prasanna from Evolve Energy Group. So Evolve we are operating from 2012. எங்களோட முக்கியமான USP is like we are the manufacturers of the solar panels, solar inverters, the solar structures. ஒரு சோலார் ஸ்ட்ரக்சர் நம்ம ஒரு வீட்டுக்கு போடணுனாலோ ஒரு கமர்ஷியல் போடணுனாலோ 3 கம்பனன்ட்ஸ் தான். தட் இஸ் த இன்வெர்ட்டர், த பேனல்ஸ் அண்ட் த ஸ்ட்ரக்சர். ஸோ விச் இஸ் 90% ஆஃப் தி காம்பனன்ட். பேலன்ஸ் 10% தான் பேலன்ஸ் ஆஃப் சிஸ்டம் சொல்லும். ஸோ இது மூணுத்தையுமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதால இந்த வாரண்டி கிளைமிங் அண்ட் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக நடக்கும். இப்போ எங்களுக்கும் ஒரு அதர் வெண்டருக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். அதர் வெண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா they will procure panels from a different vendor, they procure inverter from different vendor, structure and they will integrate the project. பட் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். இது நான் சொன்ன எல்லா ப்ராசஸுமே நாங்களே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஓனாக பண்ணுறதால ஸோ அந்த வாரண்டி கிளைமிங் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்வீஸ் இஷ்யூ ஒரு ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னா கூட ஈஸியாக ஹசில் ஃப்ரீயாக ஒன் ஸ்டாப்பில் நாங்கள் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் திங். We are doing starting from 2 to 3 kilowatt residential projects lerundu commercial projects from gigawatts or megawatts. Yes, we are doing, and we are doing this land procurement and solar parks, farming எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எனி கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் அவங்களுக்கு ஸ்டார்டிங் சே எக்ஸாம்பிள் ஸ்கூலுக்கு ஒரு 1 lakh rupee பில் வருதுன்னா we can assess the EV bills, and the EV bills assess பண்ணி we can suggest them the required solar capacity and we will do the installation. So these minimum megawatt and maximum megawatt. Minimum 2 kilowatt and we are starting now. Okay. And we can do up to 1 megawatt also. Any number of capacity we can do. Okay. So Kalaimundale we have done 54 megawatt project. Okay. Super sir. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கள். ஏன்னா சென்னை ட்ரேட் சென்டரில் நந்தம்பாக்கத்தில் இப்படி ஒரு சூப்பரான எக்ஸிபிஷன் போட்டிருக்கீங்க. அதனால் உங்கள் கம்பெனி சோலார் பேனலில் எவ்வளோ டைப் இருக்குது, அதே மாதிரி உங்கள் கம்பெனியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சோலெக்ஸ் எனர்ஜின்றது ஒரு சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி மேடம். எங்கள் கம்பெனி பேஸ்ட் இன் குஜராத், சூரத் பேஸ்டு கம்பெனி. எங்கள் ஃபேக்ட்ரி நியர்பை தர்கேஸ்வர் பிளான்ட்ல இருக்கு. நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி டைப் அண்ட் என் டைப் மாடியூல்ஸ் இப்போ நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். பி டைப்ல அப் டு 550 வாட் பீக் வரைக்கும் இருக்கு. என் டைப்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாட் பீக் 625 வாட் பீக் இருக்கு. அடுத்து பேக் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டெக்னாலஜி உள்ள மாடியூல்ஸும் நாங்கள் இப்போ இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் அது 685 வாட் பீக் வரைக்கும் வரும். 685 வாட் பீக் அது நியூ டெக்னாலஜி. பட் எங்கள் கம்பெனி ஆக்சுவலாக பப்ளிக் லிமிடெட் கம்பெனி மேடம். நாங்கள் NSE லிஸ்டட். ஸோ நான் இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ சோலாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இது தமிழ்நாடு 3rd பிளேஸ்ல இருக்கு. ராஜஸ்தான், குஜராத், தென் தமிழ்நாடு. ஸோ நாங்கள் நிறைய அதிகமாக சப்ளை பண்ணுறது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம த்ரூ டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கிரவுண்ட் மவுண்டிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக EPC கம்பெனிஸ் எல்லா டெவலப்பர்ஸ் எல்லா பேருக்குமே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சார் அதாவது ஃபேக்ட்ரி இந்த மாதிரி ஸ்கூல்
மால்ஸ் அது மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த எல்லாத்துக்குமே வந்து நம்ம மாடியூல் மேனுஃபேக்சரிங் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் மேடம். இதுக்கு இன்ஸ்டாலர்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இபிசி பிளேயர்ஸ் மூலியமா நம்ம வந்து எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சப்போஸ் ஒரு சொல்யூஷன் வேணும்னாலும் அவங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம பெஸ்ட் இபிசி பிளேயர்ஸ் வந்து நம்ம ரெக்கமெண்டும் பண்ணலாம். ஓகே, இன்னொரு டவுட் சார், அதாவது என்னென்னா இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு மினிமம் அமௌண்ட் ஏதாவது இருக்குங்களா? டெபாசிட் அமௌண்ட்னு எதுவும் தேவையில்லை மேடம். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலே போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ட்ரக்ல இருந்து நீங்கள் மெட்டீரியல் மூவ் பண்ணாலே போதும். எப்படி நீங்கள் மூவ் பண்ணுறீங்கிறத பொறுத்து அடுத்து மல்டிபிள் ட்ரக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்திருக்கிற ஸ்டால் பார்த்தீங்கன்னா சோல்ஸ்டாம் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. சோலார் பேனல் நிறையா இருக்குது, அதாவது டாப்கான் அண்ட் பைஃபேஷியல் இருக்குது. சார்கிட்டையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது சோல்ஸ்டாம் எனர்ஜி சொல்யூஷன் ப்ரைவேட் கம்பெனி. நாங்கள் வந்து ப்ரீமியம் எனர்ஜிஸோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர், சோல் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரிங், ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரிங், ஏசிடிபி, டிசிடிபிஸ், எல்டி பேனல்ஸ் அண்ட் ஸ்டீம் மாட்டிங் பாக்ஸாக இருக்கும். எங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா ஒன் ஸ்டெப் டெலிவரி. ஸோ நீங்கள் ஒரு 3 கிலோவாட் ஒரு 5 கிலோவாட் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மாடியூல்ஸ், இன்வெர்டர், ஸ்ட்ரக்சர்ஸ், பாக்ஸு, எம்சி4 கனெக்ட்ஸ் கம்ப்ளீட் செட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எடுத்து இமிடியேட்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ப்ரீமியம் எனர்ஜிஸில் ஜென்ரலாக எல்லாருக்கிட்டே இருக்கிறது டாப் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, 580, 590 பேசுவாங்க. அதெல்லாம் எம்டன் செல்லு. ப்ரீமியம் எனர்ஜிஸில் மட்டும்தான் உங்களுக்கு G12R மட்டும் எங்ககிட்ட இருக்குது. G12Rன்னு கேட்டிங்கன்னா ஹை எஃபிஷியன்சி மாடல். செல்லோட சைஸ் கொஞ்சம் பெருசு. இப்போ ஜென்ரேஷன்ஸ் வந்து 0.4% இன்க்ரீஸ் ஆகும் எஃபிஷியன்சினால. 0.4% எஃபிஷியன்சி. ஸோ ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு 3 கிலோவாட் போட்டாலும் ஒரு 14 யூனிட்ஸ் to 15 யூனிட்ஸ் கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்குது. சார், இந்த ஏசி டிசி இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக டிஸ்பிளேக்கு வச்சுருக்கீங்க. இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது ப்ரீமியம் எனர்ஜிஸோட இன்வெர்டர். 3 கிலோவாட் இன்வெர்டர், ப்ரீமியம் எனர்ஜி இன்வெர்டர். இவங்க வந்து சன்க்ரோ ஓஎம் சன்க்ரோ ப்ராடக்ட் பண்ணது. இது நல்ல எஃபிஷியன்ஸான இன்வெர்டர்ஸ். எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாமே இதில் என்னன்னா 8 இயர்ஸ் வாரண்டி கிடைக்கும். ரெண்டாவது எண்டு கஸ்டமர்ஸ்க்கு வாரண்டி டைரெக்டாக கிளைம் பண்ண முடியும். ஸோ இதோட இன்வெர்டர் இது வந்து ஏசிடிபி, டிசிடிபின்னு சொல்லுவோம். ஏசிடிபினா ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். ஸோ பாசிட்டிவ் ஃபியூஸு, நெகட்டிவ் டெர்மினல் பிளாக்கு, ஃபியூஸு, எம்சிபின்னு எல்லாமே டயர் 1 ப்ராடக்ட் தான் வச்சுருப்போம். இந்த ட்ரினிட்டி டச்னு எம்சிபிஸ் சொல்லியிருப்போம். இது ஃபினிக்ஸ் கான்ட்ராக்டோட சிஸ்டம் கம்பெனி. ஸோ எல்லாமே டயர் 1 ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது ஏசிடிபி, இது டிசிடிபி. ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் ஏசிடிபி, டிசிடிபி இருக்கும். இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப். இதெல்லாம் ஒரு 3 கிலோவாட் 5 கிலோவாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இது ஒரு 10 கிலோவாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இது ஒரு 25 கிலோவாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரிங் மானிட்டரிங் பாக்ஸ் சொல்லுவாங்க. ஒன்லி ஃபார் மெகாவேட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் இன்வெர்டர்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன டேட்டாஸ் பார்க்கலான்னா இந்த எஸ்எம்பியில் ஃபியூஸோட ரேட்டிங்ஸ் பார்க்கலாம், இந்த கண்டிஷன்ஸை பார்க்கலாம், ஹேமரன் டெம்பரேச்சர் பார்க்க முடியும். ரெண்டாவது வந்து இந்த சுவிட்சோட கண்டிஷன்ஸு, இது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, எஸ்பிடியோட கண்டிஷன்ஸை பார்க்கலாம். இது வந்து ஸ்ட்ரிங் மானிட்டரிங் பாக்ஸ் வரும். ஒன்லி ஃபார் மெகாவாட்டுக்கு மட்டும் தான். அப்புறம் ஜிஏ ஸ்ட்ரக்சர்ஸ் எங்ககிட்ட இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒன்று வந்து ஸ்கொயர் டியூப் ஹார்ட் டியூப் கேல்வனைஸ்டு, இன்னொன்று வந்து சி டைப் செக்ஷன். சார், இன்னொன்று இதில் துருப்பிடிக்கிறது. ஆமாம், துருப்பிடிக்க அதுதான் சொல்ல வரேன். இது ஹார்ட் டியூப் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும். ஹார்ட் டியூப்னால எல்லாருக்கும் பொதுவானதாக ஒரு எம்எஸ் வாங்கி ஃபேப்ரிகேட் பண்ணி இதை ஹார்ட் டியூப் பண்ணி கொடுக்குறது பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னென்னா கேல்வலியம் சொல்லுவாங்க. கேல்வலியம்னா உங்களுக்கு ஜிங்க் அண்ட் அலுமினியம் வந்து மிக்ஸ் பண்ண கோட்டிங். ஸோ இங்கே ரஸ்ட் ஃப்ரீ தான். இது வந்து போஸ்ட் கேல்வனைஸ். இது ஃபேப்ரிகேட் பண்ணி நீங்கள் கேல்வனைஸ் பண்ணுறீங்க. இது ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேல்வனைஸ் பண்ணியிருக்கு. ஸோ 2 மெட்டீரியலும் ஒன்று தான், ப்ராசஸ் ஒன்று தான், பட் காம்பினேஷன் வேறு. அலுமினியம் ஜிங்க் இருக்குது. இது ஒன்லி ஜிங்க் தான் காம்பினேஷன், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டாவது வந்து இது வந்து ஹைரைஸ் ஸ்ட்ரக்சரில் ஸ்கொயர் டியூப் தான் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரென்த் கூட அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது கிடையாது.
சி செக்ஷனுமே நல்லா ஸ்ட்ரென்த்தான ஸ்ட்ரக்சர் தான். அதுக்கான இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணணும். அது இன்ஜினியர் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 120க்கு 50க்கு 20 அந்த சைஸில் நாங்கள் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். ஸோ இதை கொடுக்கும்போது நீங்கள் ஸ்கொயர் டியூப்ல என்ன ஸ்ட்ரென்த் கிடைக்குமோ அதே ஸ்ட்ரென்த்தில் பார்க்கலாம். இது பார்க்கவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கொயர் டியூப் பார்த்தீங்கன்னா ஷீட் ரூஃப்ல ஷீட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஃபேப்ரிகேட் பார்க்குறாங்களா, அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் இல்லையா. அந்த சி செக்ஷன் பார்த்தா ப்ரொஃபஷனலாக இருக்கும். நீங்கள் ஒரு மெகாவாட் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னாவோ ஒரு பெரிய ஒரு 600 கிலோவாட் 700 கிலோவாட் ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சி செக்ஷன் தான் போடுவோம். ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டாக தான் இன்ஜினியரிங் தான் இருக்கும் பார்க்கும்போது. ஸோ அதான் பெரிய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் கேல்வேலியம் மெட்டீரியல்ஸ். இது நம்ம ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவும் கொடுக்குறோம். குவாலிட்டி காம்ப்ரமைஸும் கிடையாது. எல்லாமே எஸ்எஸ் ஃபாஸ்ட்னஸ், ஜிபி சொல்லுவாங்க, அப்புறம் எம்எஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி எஸ்எஸ் ஃபாஸ்ட்னஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே எங்கள் ஓன் ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான். ட்ரேடிங் கிடையாது, ஓன் பேக்கிங் அண்ட் ப்ரொடக்ஷன். நீங்களே ஓன் ப்ரொடக்ஷன்? ஓன் ப்ரொடக்ஷன் தான். இது எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன் நாங்கள் வச்சிருக்கோம் ஃபேக்ட்ரிஸ். அதே மாதிரி இதில் புது கான்செப்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். சார் உங்களுக்கு வந்து என்னென்னா அதாவது டாப் கார்னுங்களா இல்லை பைஃபேஷியல் ரெண்டுமே இருக்குது? இல்லை, இது டாப் கார்ன் பைஃபேஷியல் தான். ஆனால் இது வந்து G12R செல். இந்த செல்லு வேறு. எல்லாருமே 144 செல் இருக்கும், இதுல 132 செல்லு தான் இருக்கும். G12Rனா செல்லோட சைஸே மாறும் உங்களுக்கு. இது 210க்கு 180 வரும். இந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா என்ன ஆகும்னா ஹை ஜென்ரேஷன்ஸ் அதிகமாக கிடைக்கும். 144 செல் இல்லை, செல்லோட சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிறத விட இது செல் சைஸ் பெருசாக இருக்கு. அதனால ஜென்ரேஷன் கூட வரும். G12R ஒன்லி ப்ரீமியம் ரேஞ்சஸ்ல மட்டும் தான் இருக்கு. சார் இன்னொன்று உங்கள்கிட்ட வந்து மெகாவாட் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ மெகாவாட்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா நீங்கள் பண்ணது? நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ கூட ஒரு 100 மெகாவாட்டுக்கு சப்ளை பண்ணுறோம். 100 மெகாவாட்டுக்கு SMB ஸ்ட்ரிங் மவுண்டிங் பாக்ஸ் சப்ளைஸ் போகுது. ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு சென்னையில் பண்ணுறீங்களா சார் இல்லை அவுட்டா? எல்லாம் சென்னையில் அவ்வளோ பெரிய சைஸே இல்லை. எல்லாமே டவுன் சவுத்தில் தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடக்கும். நம்ம இங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே சப்ளை பண்ணுறோம். இங்கே 100 மெகாவாட் பண்ணுறதுக்குலாம் இங்கே இடம் இல்லை. ஸோ அங்கே தான் இருக்குது. சூப்பர் சார். தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். சென்னை ட்ரேட் சென்டரில் நன்னம்பாக்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஒரு வித்தியாசமாக வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு, இன்னொன்று சோலார் டவர் லைட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம். இது வந்து என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எங்கள் கம்பெனி பேர் வந்து ஈகோலைஃப் சோலார் ஸ்ட்ரீட் லைட் மேனுஃபேக்சர், பேஸ்ட் அவுட் ஆஃப் கோயம்புத்தூர். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 16 வாட்லேருந்து மேக்ஸிமம் 60 வாட் வரையிலும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் 3 டைப் ஆஃப் இருக்குது. அதாவது இன்டகிரேட்டட், ஆல் இன் ஒன் டைப் இருக்குது. இது இல்லாமல் ரிசார்ட்டு, ஸோ இந்த மாதிரி UFO மாடல்ஸ்லாம் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி நம்ம ரெக்யர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மினிமம் வந்து ஒரு 10 குவான்டிட்டிலேருந்து நம்ம சப்ளை பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4800 பேசிக் ப்ரைஸ்லேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்க்ளூடிங் நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். கஸ்டமரை இன்ஸ்டால் பண்ணிக்கிற அளவுக்கு இது ஈஸியாக தான் இருக்குது. உங்களுடைய கம்பெனி வந்து எந்த ஊர்லேருந்து நீங்கள் வரீங்க? கோயம்புத்தூர். மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு யூனிக் ப்ராடக்ட். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோலார் டவர் லைட்ஸ். இது எங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூப்டாப் ரிசார்ட்ஸ், அதாவது ஒரு ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், ரெஸ்டோ கேஃபிடேரியாஸ், இந்த மாதிரி ரூப்டாப்ஸ் இருக்குது. ரூப்டாப்பில் வந்து ஒரு மைல்டான லைட்டிங் வேணும் அப்படின்னா தே கேன் யூஸ். அது இல்லாமல் ப்ரைவேட் ரிசார்ட்ஸ் லைக் ஏசி ரோடு, பீச் ரிசார்ட்ஸ் இருக்குது. அங்கே கேஃபிடேரியா, ஒரு பார்க் ஏரியா, அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் யூஸ் பண்ணலாம். இட் கிவ்ஸ் மைல்டு லைட்டிங். தென் பீச் ஓரத்தில் இருக்க ஸ்விம்மிங் பூல் ஏரியாஸ் அங்கே யூஸ் பண்ணலாம். இது வந்து யூனிக் ப்ராடக்ட். இந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ரியலேட்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் ஹோர்டிங்ஸ், மார்க்கெட்டிங் பர்பஸஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இது வந்து ரியல் எஸ்டேட்ஸுக்கு வந்து இப்போ யூஸ்வலாக அவங்களோட மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதான் ரோட் சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வைக்கும்போது அவங்களுக்கு வந்து பிராண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் எங்களோட லோகோ போட்டிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் எங்கள் லோகோ போல் அவங்க லோகோ யூஸ் பண்ணுற மாதிரி வித் 30 வாட்ஸ் லைட்டோட கொடுக்குறோம். அவங்களோட கஸ்டமைசேஷன் மினிமம் ஒரு குவான்டிட்டி கொடுத்தாங்கன்னா அவங்க கஸ்டமைசேஷன் கொடுத்துருவோம். சேம் இதே மாதிரி இதுவும் அடுத்த மாடல். இது வந்து 40 வாட். இட்ஸ் அன் யூனிக் ப்ராடக்ட்.
இதுவும் ஒரு யூனிக் ப்ராடக்ட் தான். ஏசி லைட்ஸ் இருக்குது, டிசியில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இங்கேயும் வந்து நம்பர்ஸ் இங்கேயும் வந்து லைட்டிங் சிஸ்டம் பண்ணி கொடுக்க முடியும். சார் இதில் இன்னொன்று, இது ரஸ்ட் ஆகுமா இந்த இது வந்து பியூர்லி வந்து பெயிண்டிங் கிடையாது. இட்ஸ் அ பவுடர் கோட் மெட்டீரியல், எம்எஸ் பவுடர் கோட்டட். மினிமம் 5 to 8 years இதோட லைஃப். 10 years ஆனாலும் இது லைஃப் ஒன்றும் ஆகாது. லைட்டாக ஃபேட் ஆகும் வழியே, பட் பீல் ஆஃப் ஆகாது, ஏன்னா ரஸ்ட் வராது. பவுடர் கோட்டிங் தான். இது வந்து ஆசிட் டிப்பிங் பண்ணி தான் பண்ணுறாங்க, பவுடர் கோட்டட் மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பேனர்ஸ், மார்க்கெட்டிங் லைட்டிங். இது ஒன்லி ஃபார் ஷாப்ஸு அதே மாதிரி மீடியேட்டர்ஸில் ரோட் சைடில் வந்து மீடியேட்டர்ஸ் இருக்கும். மீடியேட்டர்ஸில் வந்து லைக் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து மீடியேட்டர்ஸில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, 2 feet ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அந்த 2 feetல வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டான் டு டஸ்க் டெய்லி நைட் 6 o'clock ஆன் ஆயிரும், மார்னிங் 6:30 வரைக்கும் இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம ஆல்ரெடி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி டைம் ஃபிக்ஸ்டு, ஆட்டோமேட்டிக்காக டான் டு டஸ்க். அதாவது டைம் ஈவினிங் ஆனால் அதுவே ஆன் ஆயிரும், மார்னிங் தான் அதுவே ஆஃப் ஆகிடும். ஓகே, ஜீரோ மெயின்டெனன்ஸ் வித் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் ஆனால் மோர் தென் 5 years வரைக்கும் உங்களுக்கு லைஃப் வரும். இது வந்து 15,500. ஓகே, இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஒவ்வொருத்தர் பிராண்ட் வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி லைட் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிறதுனால கட்டாயம் வந்து பிராண்ட் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தலாம், அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இப்போ இன்னொன்று என்னென்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ், ஆன் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்காது. ஒயர்ஸ் எங்கேயும் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்காது. இப்போ எஸ்பெஷலி ரோட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட்டர்ஸில் வந்து நிறைய ஒயர்ஸ் வந்து பிளாக்கேஜ். இது வந்து ஒயர்ஸே கிடையாது, வித்தவுட் ஒயரில் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு மாடல், UFO மாடல்னு சொல்லிட்டு. இது வந்து சேம் பார்க் லைட்ஸ். நீங்கள் அங்கே டவர் லைட் பார்த்த மாதிரி இது பார்க் லைட்டு, பட் அதோட லிட்டில் பிட் பவர் ஜாஸ்தி. இது 40 watt. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், நாலு சைடுமே லைட்டிங் இருக்கும். ஒரு 200 feet கவரேஜ் பார்க்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் 4 கார்னரில் 4 லைட்ஸ் பிளேஸ் பண்ணால் போதும், என்டையர் பார்க் should be covered. வேறு போல்ல இருந்து 30 to 40 feet வந்து கவரேஜ் இருக்கும். சார் 40 watts. 40 watt. ஈச் லைட் 20 watt. ஓகே, அப்பனா அதுவே நம்மளுக்கு போதிய அளவு மோர் தென் 2 tube lights உங்களுக்கு பவர் இருக்குது. ஓகே, இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இது இல்லாமல் வந்துட்டு we have solar street lights, solar high mast lights, solar bollards. நீங்கள் அங்கே பார்த்து சோலார் பாலாட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஹோம் லைட்டிங் சிஸ்டம்ஸ் இங்கே இருக்குது. டோட்டலாக 60 மாடல்ஸ் வி ஹேவ். அது இல்லாமல் கஸ்டமர்ஸோட நீட் என்ன இருக்கோ, அவங்களுக்கு என்ன இருக்குது, மோர் தென் இப்போ ஒரு பல்க் குவான்டிட்டிஸ் இருக்குது, அப்படியே கார்பரேட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா என்ன அவங்களுக்கு நீட் இருக்கோ பேஸ்ட் ஆன் தேர் ரெக்வயர்மெண்ட் வி வில் டூ த ப்ராடக்ட். இதில் மாடி இருக்கிறது எல்லாமே ஆல் இன் ஒன் மாடல். இதில் மட்டுமே 19 மாடல்ஸ் இருக்குது. வி ஹேவ் ஸ்லிம்மாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி யூனிக் ப்ராடக்ட். இன்பில்ட்ல பேனல், பேட்டரி எல்லாமே இன்பில்ட் ஆயிரும். எல்லாமே ஹேசல் ஃப்ரீ, ஒயர் ஹேசல் ஃப்ரீ. இதுல வந்து ஒயர்ஸ் தான் நீங்க எங்கேயும் யூஸ் பண்ண வேண்டியது. இந்த பர்டிகுலர் மாடல் வந்து இது ஹோம் லைட்டிங் சிஸ்டம். இது வந்து ஒரு மினி UPS மாதிரி ஆக்ட் ஆகும். பேனல், பேட்டரி வித் 3 லைட்ஸ் வரும். ஒரு ஃபேனும் வரும். இது 4.5 hours DC பேக்கப்ல இருக்கும். 4.5 hours to 6 hours வரைக்கும் பேக்கப் வரும். ஒன்ஸ் சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லைட் வந்து டில் மார்னிங் வரைக்கும் உங்களுக்கு பைப் இருக்கும். இதுல வந்து லோ பிரைட் கொடுத்துருப்போம். 6 to 10 வரைக்கும் குழந்தைக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிக்கலாம், பிரைட் பண்ணிக்கலாம். இது 3 years வாரண்டியோட தான் இருக்கு. இது மோஸ்ட்லி எங்கன்னா யார் வீட்டுல கரண்ட் இல்லாம வீடு நிறைய இருக்காங்க, அது இல்லாம ட்ரைபல் மலைவாழ் மக்கள் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு. அதே மாதிரி எக்ஸாம் டைம்ல நிறைய பேருக்கு கட்டாயம் எஸ்பெஷலி வந்து அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஸ்டடி அது பேஸ் பண்ணி தான் நாங்க பண்ணிருக்கோம். CSR ஆக்டிவிட்டிஸ் யாராச்சும் இருக்காங்க, கஸ்டமர் கம்பெனிஸ், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாராச்சும் கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும் அப்படின்னா நாங்க ப்ராடக்ட் பண்ணி தரோம். நாங்க நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து CSR ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கோம். ஆமா, லைக் நிறைய பேங்க்ஸ்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் டைம் தேவைப்படும். சாரோட கான்டாக்ட் நம்பர் தெரிஞ்சுக்கோங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட கான்டாக்ட் நம்பர் 9003912120 ஒரு நம்பர். இன்னொன்று வந்து 7708999700. நீங்கள் பார்த்து ஓகே சார், எனி டைம் கூப்பிடுங்க. ஓகே சார். ரெனியூவல் எனர்ஜி எக்ஸ்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துறந்தாரின் தூய்மை உடையர், இறந்தார் வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர். இழிந்தோரின் எல்லா தீய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் முற்றும் துறந்த முனிவர்களை விட மேலானவர்கள். பெபிள்ஸ் தமிழ்.